Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. ஒரு வழியாக போர் முடிவுக்கு வந்துவிட்டது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இஸ்ரேல் ஈரான் போர் முடித்து வைக்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் போர் முடிகிறது என்று சொன்ன அடுத்த நொடியே போர் முடியவில்லை, தொடரும் என ஈரான் சொன்னது. பின்னர் ஆம், போர் முடிந்துவிட்டது என்று யூ-டர்ன் அடித்திருக்கிறது. இதற்கிடையில்தான் ஈரான் மீது சவுதி, கத்தார் உள்ளிட்ட நாடுகள் கோபத்தில் உள்ளன. நேற்று இரவு கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. 6 ஏவுகணைகளை பயன்படுத்தி ஈரான் கத்தாரில் தாக்குதல் நடத்தியது. ஈரான் கத்தார் நாட்டில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீது தாக்குதல் நடத்துவதற்கு சில மணி நேரங்களுக்கு முன்பு 2 தூதரக வழிகள் மூலமாக அமெரிக்காவிற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டதாக ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதாவது அமெரிக்க அதிபரிடம் தெரிவித்த பின்பே ஈரான் அந்த அட்டாக்கை செய்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் கத்தாரில் உள்ள அல் உடித் விமான தளத்தில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அடுத்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வெள்ளை மாளிகையின் சிச்சுவேஷன் அறையில் உயர்மட்ட அதிகாரிகளுடன் நிலைமையை கண்காணித்திருக்கிறார். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக கத்தாரில் உள்ள தளங்கள் மீது 6 ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாக AFP செய்தி வெளியிட்டுள்ளது. ஆபரேஷன் பெஷாரத் ஃபதா என்ற பெயரில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. கத்தாரில் உள்ள அல் உடித் விமான தளத்தின் மீதான தாக்குதல் தான் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. தோஹாவுக்கு வெளியே அமைந்துள்ள அல் உடித் விமான தளத்தில் அமெரிக்கா சுமார் 10,000 துருப்புகளை நிலைநிறுத்தியுள்ளது. இது மத்திய கிழக்கில் உள்ள மிகப்பெரிய அமெரிக்க ராணுவ நிறுவலாகும். இது அந்த பிராந்தியத்தில் மிக முக்கியமானதாக விளங்குகிறது. இங்குதான் ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதலுக்கு கத்தார், சவுதி அரேபியா ஆகிய நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவையும் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளன. தற்போது நடந்து வரும் மோதலை இஸ்ரேல் ஈரான் போராக உலகம் பார்த்தாலும் இஸ்லாமிய நாடுகள் இந்த போரை ஷியா முஸ்லிம் நாடான ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தான் போர் என்பது போல பார்க்கிறது. அமெரிக்கா உள்ளே வந்த பிறகும் கூட மற்ற இஸ்லாமிய நாடுகள் வெறும் கண்டனத்தோடு மட்டும் நிறுத்திவிட்டன. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்காவின் நட்பு நாடுகள் என எடுத்துக்கொண்டால் கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், இஸ்ரேல், எகிப்தும் கூட பெரும்பாலும் அமெரிக்காவுடன் இணக்கமாகவே இருக்கிறது. மத்திய கிழக்கில் உள்ள ஈரானின் நட்பு நாடுகள் என எடுத்துக்கொண்டால் ஆசாத் தலைமையிலான சிரியா, ஈரான் ஆதரவு பெற்ற ஈராக்கிய ஆயுத குழுக்கள், லெபனானிலிருந்து இயங்கும் ஹிஸ்புல்லா, ஏமனில் ஹவுதிகள். இதில் கத்தார், சவுதி அரேபியா, பஹ்ரைன், ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகியவை ஏற்கனவே நேற்று இரவு கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறது. போர் முடிந்தாலும் கூட ஈரான் அவ்வப்போது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறது. அது தொடர்பான வீடியோக்களும் தற்போது வெளியாகி வருகிறது. ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹவுதி போன்ற குழுக்களுக்கு உதவி வரும் ஈரானிடம் அணு ஆயுதம் இருப்பது ஆபத்தானது. முக்கியமாக ஷியா நாடான ஈரானிடம் அணு ஆயுதமா? அமெரிக்கா கொஞ்சம் அடக்கி வைக்கட்டும் என்பது போல அமெரிக்க ஆதரவு மத்திய கிழக்கு நாடுகள் இருக்கின்றன. இதனால்தான் ஈரான் கத்தாரில் உள்ள அமெரிக்க ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்தியதும் கத்தார், சவுதி, பஹ்ரைன், UAE போன்றவை உடனடியாக கண்டனம் தெரிவித்துள்ளன. Subscribe to One India and never miss an update. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.